ஹாய் கைஸ், மாமா குழந்தைகள்லாம் கூப்பிடுச்சுங்க சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லி. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். என்ன தான் நடக்குதுன்னு தெரில. அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் உள்ளே வந்துட்டேன். அப்பா, என்னப்பா எதுக்கு சும்மா என்னை கூப்பிட்டே இருந்தீங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க? ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே உங்களுக்குலாம் என்ன அவசரம் சொல்லுங்கள். ஓகே, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு? சொல்லிடுறேன். ஓகே, எங்களோட மணி மாமாவோட பர்த்டே, அதனால நாங்கள் வந்து கிஃப்ட் பேக்கிங் அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நான் வந்து என்ன கிஃப்ட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா காமிக்கிறேன். இது வந்துட்டு என்னது பாரு, ஹேண்ட்மேடா பண்ண பிரேஸ்லெட். ஐய் ஓ, சூப்பரா இருக்கு. யாருக்காக பண்ணிட்டு இருக்கு இது எல்லாம்? நான் வந்து மணி மாமாக்காக பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் வந்து ஹேண்ட்மேடா டெக்கரேஷன் பண்றாங்க. ஓ ரைட்டு, வா நல்லா இருக்கு. நாங்க எதனால ஹேண்ட்மேடா பண்றோம்னு தெரியுமா? ஆமா, காசு கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் அந்த ஹேண்ட்மேடா பண்ற மாதிரி வராதுல்ல. வாவ், சூப்பரா இருக்கு தங்கம். ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கு. மா ஹாய். என்ன ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? மித்துக்குட்டி இங்கே தான் இருக்கானா? என்ன பண்றான் செல்லக்குட்டி? தூங்கிட்டு இருக்கானா? டே செல்லக்குட்டி. சரிங்க, வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க கைஸ். சரி, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு அதை நம்ம ஃபர்ஸ்ட் வேடிக்கை பார்ப்போம். ஸோ கைஸ், இது இதெல்லாம் லைட் எல்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. பர்த்டே பேக்கிங் பண்றேன். இந்த லைட் எல்லாம் வந்து நாங்க டெக்கரேஷனுக்கு வாங்கிருக்கோம். ஏன் பர்த்டேக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சா உங்களுக்கு? ஓ, உங்க மணி மாமா தான் செல்லம். அப்ப நான் இல்லை இல்லையா? மாமா மனமும் பர்த்டேக்கு பண்ணிருப்போம். பட் அவங்க வீட்ல தாங்க நிக்கலா இருந்தாங்க. என்னங்க நான் வந்து பண்றது? சரி ரைட்டு. எங்க முக்கியமான பர்சனை காணுமே இந்த வீட்டில். இரு பார்த்துட்டு வரேன். ஹாய் மேடம் ஜி, என்ன பண்றீங்க? வழக்கம் போல வீட்டில் சமையலுங்க. இந்த பொண்ணுங்களுக்கு வேற என்னங்க தெரியும் சமையல் விட்டா? இல்லைங்க, அது பின்னாடி கொண்டையெல்லாம் பயங்கரமா இருக்கு. சரி, ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதருக்கு இன்னைக்கு பர்த்டே நைட்டு 12 o'clock. ஸோ கிஃப்ட்டு பேக் பண்ணி நிறையா ஒரு செலிப்ரேஷன்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்குங்க பிள்ளைங்க. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு. ஏய் பாப்பா, இது சூப்பராக இருக்குடா தங்கம். எங்கே வாங்குனீங்க? நாங்கள் திருவண்ணாமலையில் வாங்கினோம் மாமா. திருவண்ணாமலை போய் வாங்கிட்டு வந்தீங்களா? அவர் காமிச்சிடாத. திருவண்ணாமலையில் போய் வாங்கினியா? அட்டங்கப்பா, அதில் கூட என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்கோம். இது நல்லா இருக்கு. இது வந்து கனியக்கா எங்களுக்கு ஹேண்ட்மேடா செஞ்சு கொடுத்தது மாமா. யாரு? இது வந்து கனியக்கா செஞ்சது. இது உங்க கனியக்கா ஹேண்ட்மேடா? ஆமா. தெரியல கைஸ், இதெல்லாம் எப்ப நடந்துச்சு எனக்கே தெரியலங்க. இது வந்து நாங்க வாங்குனோம். வீட்ல இருந்தால இதெல்லாம் தெரியும். எனக்கு 1 ரூபா மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்களா நீங்க? என் பர்த்டேக்கு ஒரு மிட்டாய் கைஸ். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேதி எத்தனை, 25ஆம் தேதி எங்கள் அண்ணன் பர்த்டே. 15 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 10 என்னோட பர்த்டே. 1 ரூபா சாக்லேட் கூட வாங்கி தரலைங்க. நீ என்ன சொல்றது சொல்லுங்க நீங்களே கைஸ். ஏதாவது திட்டுற மாதிரி தான் என் மாமா குழந்தைங்க எல்லாரையும் கமெண்ட்ல திட்டுங்க. ஓகே, நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணணும்? நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. நீங்க பலூன் மட்டும் முடி போட்டு தந்தீங்கன்னா போதும். நல்லா இருக்கு. இப்படி போடணுமா? ரொம்ப சிம்பிளா இருக்கே தங்கம், ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி தெரியலையே. ஹலோ, நீங்க கடைசி அவுட்புட் பாருங்க. ஆஹா, பலூன் சைஸ். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து கிஃப்ட் பேக் பண்றது வந்து மருந்து டப்பா. இருந்தாலும் நாங்க இருக்கிறத வச்சு சூப்பராவே பண்ணிடுவோம், அதனால பண்றேன். ஓ, ஹேண்ட்மேட் கிஃப்ட்ங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். எஸ், ஹேண்ட்மேட். நீங்க பேசிட்டு நினைச்சீங்கன்னா என்னோட வெப்சைட் கார்டு பண்ணுங்க. இல்லனா வெப்சைட்டுக்கா? என்ன வெப்சைட் வச்சிருக்கீங்க மேடம்? இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா சொன்னேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பண்றது பிடிக்கும். என்னென்னமோ ஐடியா பண்ணிருக்கீங்க. சரி, கிஃப்ட் என்ன வச்சிருக்க அது சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல, என்னோட ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட். ஒரு காட்டு கிஃப்ட் பார்க்கலாம். ஃபுல்லாவே காட்டு. சூப்பரா இருக்கு பாப்பா. போட்டு இடையில கோர்த்து நான் கஷ்டப்பட்டு இங்க இது பண்ணி. எப்படி தங்கம் இந்த மாதிரிலாம் இது வந்திருக்கு உங்களுக்கு? இது நான் ஒரு வந்து வெப்சைட்ல பீட்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டேன். அப்புறம் நான் வந்து நானே ஹேண்ட்மேடா செஞ்சுட்டேன். ஓகே, டிசைன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு தங்கம், நல்லா இருக்கு. எங்களுக்கு கூட நாங்க நிறைய பேசிக் செஞ்சிருக்கோம்.
இது வந்து என்னோட ஒரு தங்கச்சிக்கு செஞ்சேன். இது வந்து என்னோட இன்னொரு தங்கச்சிக்கு செஞ்சேன். இது வந்து எனக்கே நான் செஞ்சேன். சரி, பெரிய மாமனுக்கு செஞ்ச, சின்ன மாமனுக்கு இங்க சின்ன மாமா பெரிய மாமனுக்கு அல்வா. அல்வாவா? சின்ன மாமனுக்கு ரொட்டி. அட ஒரு முடிவோட தான் இருக்கீங்க தங்கம். அவங்க மேலே இருக்க அந்த ஸ்டார்லாம் நல்லா இருக்கு தங்கம், அழகா ஒட்டியிருக்கீங்க. எனக்கு தெரியாது தங்கம், நீங்கள் சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் மாமா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல. ஹாப்பி பர்த்டே மணி. இது என்னது பாப்பா காட்டு? பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் எப்பயோ வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது வீட்டில் இருக்கா இது வந்து பர்த்டேக்காக ஒட்டணும். நல்லா இருக்குங்க மேடம். யாருப்பா அது காத்தடிச்சுட்டு இருக்கிறது? அடாட, சைக்கிள் கடையில் வேலைக்கு அனுப்புனா டெய்லியும் 100 ரூபா சம்பளம் கிடைக்க போறியா பாப்பா? நல்லா காத்தடிக்கிறிய நீ? ஓ, ஸ்கூலுக்கு போகணும். பட்டர்ஃப்ளை அழகா இருக்கு. நல்லா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பார்க்க சொல்லணும், சரியா? விட்டுக்கோ தங்கம். ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கு தங்கம், நல்லா அழகா வச்சிருக்க நீ. இது எப்படி இருக்கு என்னோட இவ்ளோ ஹார்ட் வர்க்? 3 பேர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் ரிவீல் பண்ணுவோம், ஓகேவா? அது வரைக்கும் மக்களுக்கு வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ கைஸ், vlog எடுத்துட்டு இருக்கிறதுக்கு இடையில எங்கள் அண்ணா பர்த்டேக்கு இடையில எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளே தோசை சுட்டு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. பாவம் குழந்தைகளாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க பசியில். எப்படிப்பா இருக்கு நம்ம தோசை? நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ யார் சாப்பிட்றது கேட்டாலும் சரி, தயவு செஞ்சுங்க இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, சாப்பிட்றதுக்கு கொடுங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் எப்பயாச்சும் ஒரு நாள் வீடியோக்காக ஒரே ஒரு தடவை தான். இல்லை பொய். போதும். என்ன சாப்பிட்றீங்க? தோசை. நல்லா இருக்கு தோசை. நீங்க தான் தோசை சுட்டீங்களா? ஃபைனலி நம்ம டெக்கரேஷனை முடிச்சாச்சு. எவ்வளோ கஷ்டம் நடந்தது. கொஞ்சம் பாருங்க, வேர்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. இதான் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு 2 விஷயம். மணி மாமாவோட பர்த்டே, இன்னொன்று we wish you a merry christmas, we wish you a merry christmas, we wish you a merry christmas and a happy new year. merry christmas. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன் அப்படியே முடிச்சாச்சு. உங்களுக்கும் மணமாமாவுக்கும் வந்துட்டு இந்த டெக்கரேஷனை காட்ட போகிறோம். எங்கே போனார் அவரு? அவர் வித்து கொண்டு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் போய் பார்ப்போம் வாங்க. மண்ண மாதிரியே வந்து மணமாமா வித்துன்னு கூட தான் விளையாண்டுருக்காரு. வாங்க முடிச்சாச்சு. பாத்தியா என்ன பண்றாங்க? வாங்க, டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சு. வாங்க பாத்துக்கலாம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வந்து பாருங்க. உங்களுக்கும் நாங்க டெக்கரேஷனை காட்ட போறோம். பாக்கலாம். வாவ், கண்ணங்களா கம்மியா இருக்கு. இது என்னதுப்பா லைட்டா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வாவ், சூப்பரா இருக்கு. என் பர்த்டேக்கு ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தீங்களா? குத்துன்னு வச்சிருக்கீங்க பாரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே. இது என்னது? ஹாப்பி பர்த்டே மணி ஃபார் எவர். நல்லா இருக்குப்பா, அழகா எடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் அப்படியே பின்னாடி நல்லா தெரியும். சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க.
சூப்பராக பண்ணியிருக்காங்க குழந்தைங்க. அதாவது வந்துட்டு ஒரு பெரியவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் மறக்காமல் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் லைஃப். ஓகேவா? சின்ன டெக்கரேஷன்ஸ் நிறைய ஹாப்பினஸ். அதுவும் ஹேண்ட்மேடாக பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்காக ஒருத்தங்க ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரியே கிறிஸ்மஸ் கம்பைன் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம செஞ்சுருக்கோம். பர்த்டேவும் கிறிஸ்மஸும் சேர்த்து வச்சு கொண்டாடிடலாமா, அதுதான் இந்த டெக்கரேஷன். நான் சொன்னாங்கல்ல 2 மெயின் விஷயம்ட்டு, அது என்னன்னா ஒரு நாள் மணிமாவோட பர்த்டே, அதே நாள் வந்து கிறிஸ்மஸ் பர்த்டே. ஸோ அது நமக்கு ஒரு ஸ்பெஷல் தானே. ஸோ நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோம். இது வந்து லைட்டு, இது வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கின லைட்டு, நாங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சது நாங்களே சொல்லிடுறோம். செகண்ட் வந்து இது வந்து ஹாப்பியை மறைச்சிருச்சு, வெளிச்சம் மறைச்சிருச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு தோரட் மாதிரி யார் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பி ஹாப்பி மணி அப்படின்றது செஞ்சுருக்கேன். இந்த பலூனெல்லாம் வந்துட்டு அக்ஷயா மேடம் வந்து டேப் எடுத்து கொடுத்தாங்க ஒட்டுறதுக்கு. ஊதி கொடுத்தது வந்து கனியக்கா. ஆனால் எங்கள் மாமா ஒரு வேலை கூட செய்யலைங்க. நினச்சிக்கோங்க நீங்களே, வந்தது லேட்டு, இதில் ஒரு வேலை கூட செய்யலைங்க. ஸோ வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிடணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3 பேருமே வந்துட்டு இங்கே சேர்ந்து கிஃப்ட் ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் வாங்கிருக்கோம். இது வந்து என்னோட கிஃப்ட் வாட்ச். இது வந்து மேஜிக் மிரர். என்னோட கிஃப்ட் வந்து பிரேஸ்லெட். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹேண்ட்மேட் வந்து நான் வந்து பர்த்டே அப்போ ஓப்பன் பண்ணி அவங்களோட கையில் போட்டு விடும்போது பாருங்க என்னோட ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் அன்பெல்லாம் கொட்டி நான் செஞ்சேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் கிறிஸ்மஸ் தீம்லேயே வந்துட்டு இது வாங்கினாலும் நான் வாங்கியிருக்கேன். கிறிஸ்மஸ் தீம்லேயே நம்ம கேப்லாம் வாங்கியாச்சுங்க. இது எவ்வளோ ஸ்பெஷல், கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தது எவ்வளோ ஸ்பெஷல். அதனால நாங்கள் வந்து கம்மியாக பண்ணிட்டோம். ஸோ அக்ஷயா வந்துட்டு நீங்கள் எங்கள் மாமாவை மட்டும் கமெண்ட்ஸில் ஏதாச்சும் பாராட்டினீங்க அவங்களை அவ்வளோதாங்க. எங்கள் மாமா ஒரு வேலை கூட செய்யலைங்க, வீடியோவில் மட்டும் வந்திருப்பாரு கண்டென்ட்டுக்காக. ஓகே, இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கள் மணி மாமா பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். டன் 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 டன். இவருக்காக ஹாப்பி பர்த்டே, இவருக்காக நம்ம இவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க கைஸ். மணி பத்தி ஏதாவது சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை. இவர் தாங்க மணிகண்டன். சத்தமா. எப்பாடுபட்டாலும் பிற்பாடு வராதவர் இவரு. நல்ல குழந்தை எத்தனை வேணும் பெற்றுக்க முடியும், இந்த மாதிரி அழகான குழந்தைய பெற்றுக்க முடியாது. அதனாலதான் இவர் கடவுளோட குழந்தை. அதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவரும் ஒரு முக்கால்வாசி கடவுள் தான். என்ன இயேசுவா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எதனால? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்தா இயேசு தானே. அப்படி ரைட், ஓகே. இயேசுவா இருப்பாரு, ஆனால் ஓசா இருக்க மாட்டாரு. இப்போ மணியை பற்றி எங்கள் ரக்ஷிதா சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லு, உனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. பக்கத்தில் வா கவராக மாட்டேன். மணியோட குழந்தை மாதிரி. மணிமாமா வந்துட்டு ரொம்பவே நல்லது, குழந்தைங்க கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எதை பார்த்தாலும் தூக்கணும் அப்படின்னு தூக்கிக்குவார். அவ்வளோதான். இதுதான் எங்கள் மணிமாமா. இவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா வந்துட்டு ரொம்பவே நல்ல கேரக்டரு. என்னதான் வந்து அவர் நம்மளை வந்து திட்டுனாலும் அவர் நல்ல கேரக்டர். நம்ம சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவார், பட் நம்மளுக்கு தான் வலிக்கும். குழந்தைங்களெல்லாம் அடிக்கவே மாட்டார், பெரியவங்களை கூட அடித்தார், குழந்தைங்கள கையே வைக்க மாட்டார். அதுதான் வந்து ஒரு மெயின் ஸ்பெசிஃபைடான சூப்பரான விஷயம் இவர்கிட்ட. சொல்லு.
ஏன்னா அவர் மற்றவங்க கிட்ட சில பேர்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நான் பார்க்கும்போது குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு. நாங்கள் வந்தாலே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வா வா வான்னு எவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களை கண்டுபிடிச்சி கூப்பிட்டுருவாரு. அதனால அவர் இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அவரும். அம்பிட்டு நல்லவனாடா மணி நீயே. சொல்லுங்க ஜி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? லைட் ஆஃப் பண்றா அந்த லைட் சொல்ல. கார்த்தி என்ன சொன்னாலும் அதான். கார்த்தியா யாரு? கரெக்டா தெளிவா சொல்லு. கார்த்தியா சொன்னதே சரிதானே. அது கார்த்தியா யாருடா? மக்களுக்கு தெரியாது கார்த்தியா யாருன்னு. டேய் என் பொண்டாட்டிடா. நீங்க சில வார்த்தைகள் சொல்லுங்க. ரொம்ப 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 நல்லவன். அவன் வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி வெளியே உள்ள இருப்பான், உள்ள சக்கரையா இருப்பான். வந்து நிறைய பேருக்கு வெளியே தெரியாது, பார்த்தா ஹார்டா தெரியுமா. ஆனா நம்ம ரொம்ப நல்லதான், கொஞ்சம் கொடூரமா பண்ணுவான். ஆனா பிடிச்சா அதுலயும் கொஞ்சம் நல்லவனா தான் இருப்பான். அது குழந்தைகளை வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவான், பெரியவங்களும் கொஞ்சம் ஹார்டா ஹேண்டில் பண்ணுவான். ரைட்டு. சொல்லுங்க நீங்க உங்க மச்சனாரை பத்தி சொல்லுங்க. சரி மச்சாண்டாரை பத்தி சொல்லுங்க. மச்சாண்டார் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறது என்ன சொல்ல போறாரு. ரொம்ப அன்பா இவரு. அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். அமைதியா இருப்பாரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா என்ன சொல்றது, முடி பிடிச்சி அடிக்கிறது. இல்ல அவ்வளவுதான் இந்த மாதிரி நடந்தது இல்ல. இந்த பாட்டா புஷ்பா படத்துல வருமே, சப்புன்னு அறை வேண்டாம் சப்புன்னு அறை வேண்டாம், அந்த மாதிரியா? இல்ல ரொம்ப அமைதியான டைப் தான். சொன்னா கேட்டுக்கோப்ல. கொஞ்சம் கோவமான இப்படி ஒரு லுக் வரும், அப்படியே அமைதியாயிரும். என்னடா உன்னை பத்தி எல்லாருமே நல்லா செஞ்சு எப்படி குட் பை தான். அவருக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு அவர் அமைதியா இருப்பாரு. அப்படி இல்ல? ஆமாதான். ஹாய் சொல்லுங்க. வாய் இல்லப்பா அது, கை கூட மணின்னு பலாப்பழம். ஓகே பேசு மணி, உன்னை பத்தி சில வார்த்தைகள். நான் வந்து நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியல. அப்பா நான் என் பேரு அப்பா எல்லாத்துக்குமே அப்பா தான். அப்பா தவிர வேற எதுவும் வராது. எல்லாத்தையுமே அப்பாவா இது நினைக்கிறேன். யாரு? அந்த பாப்பா யாரு? இந்த குட்டி பையன் யாரு? இங்க பாருங்க, இந்த குட்டி பையன். மித்திரமே அப்பன் தானா? மித்ரனோட அப்பாவாமா? அப்பா அப்பா அதான் வந்து அஜித் வந்து அப்பா யாருக்கு? ஆளுக்கு அப்பா. இவன் வந்து அப்பா யாருக்கு? மித்திரனுக்கு அப்பா. இவன் வந்து அப்பா யாருக்கு? இவனுக்கு அப்பா. நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியது. அப்படி பார்த்தா மித்ரன் அப்பாங்கிற. அப்ப யாருக்கு அப்பா? மித்திரோட பையனுக்கு அவன் அப்பன். எல்லாரும் அவங்க பையனுக்கு அப்பன் தானே. எவ்வளவு போய் தப்பு சொல்லிக்கிற ஒரு பையன். இவனைவா நீ எல்லாம் இட கூட போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. ஸ்மார்ட் வாட்ச் பைக் என்ன பைக் வச்சு அது போட்டு தின்னு வச்சா முத்துக்குடு லிப்கி சடி ஆடி லிப்கி சடி ஓகே ஹாய், மணிகண்டனுடைய பிரதர் மனோரஞ்சன் வந்து அவனுடைய குழந்தை எங்க காட்டுங்க. இது மித்ரனை விட தன்னுடைய அண்ணனை வந்து இன்னும் குழந்தை மாதிரி பார்த்துருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சகோதரன் கிடைக்கிறதுக்கு இவன் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி அப்பன் கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி அங்க பாரு, அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே மணி, ஒரு பாட்டு பாடு. ஓகே டைம் கரெக்ட் 12 ஆச்சு. மணி மாமா மணி இங்க பாரு உன்னோட கேக்கு. ஹாய் மித்ரன், உங்களோட சித்தப்பாவோட பெரியப்பாவோட பர்த்டே.
இங்க ஒரு மனோரஞ்சன். இது வந்து கடையில செஞ்ச கேக்கு. ஓகே. இது வந்து இங்க பாரு. இது வந்து மனோவும் செந்தூர் சேர்ந்து செஞ்ச கேக்கு. பாருங்க. இதுக்குதான் சித்தப்பா வேணுங்க. ஏய் இவன் சூப்பர் சோனா ஊத சோனா துப்பிடுவான்டா. வேண்டாம் வேண்டாம் ஊதவன வேண்டாம் சும்மா கொடுத்துட்டு. வேண்டாம். தீப்பெட்டி நீ ஊது. அந்த சாமி இல்லையா கேக்கு சரி டீக்கு சரி ஊ சுடு. ஊத வேண்டாம். வெளிய ஊத்தி எடுத்துறலாம். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே என்ன மரியாதை எல்லாம் பண்ணல டே டே டேங்கற. டே பர்த்டே போதா தூட்டுங்க. அதான் முக கேக்கா பாத்துங்க. ஹாப்பி பர்த்டே வெரி குட். மதன் ஆம்ஸ்டாயா. ஓகே. மணியோட கடன் முடிச்சு பக்காவா தருவேன். ஓகே மதன். காய்கறி போதும்பா. பாப்பா மணிக்கு gift போட்டுடுங்க. கொடு. மணிங்கிறது லட்சுமி வந்து அவளே ரெடி பண்ணிருக்காங்க. நீ என்ன gift தரணும்? அந்த ஆர்டர் யார் பண்ணாங்க? நீ என்ன gift? தோசையா? அதான் நீ தருவ. சைடுல ஓகே அந்த லெட்டர் சிச்சு கொடு. கொடு. என்ன gift தரீங்க? ஹாப்பி பர்த்டே. வெரி நைஸ். வாங்கிக்க மணி. அவனுக்கு என்னன்னு கூட பார்க்க தெரியாதுங்க. இருந்தாலும் பாப்பா அடுத்த gift. கனி வா. டக்குனு வா டக்குனு வா. இது gift. ஓகே. என்னது ஓபன் பண்ணி கொடு. அவனுக்கு தெரியாது அதெல்லாம். பரவாயில்ல விடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடு வெளியெடு. எடு. அடங்கொய்யால இதை போடவே இல்லை. மறந்துட்டோம். இதே தான் தலையில இருக்கிறது. இங்க பாருங்க. இங்க பாருங்க. கடைசியா இதுதான் வந்து என்னோட gift. ஏ சூப்பர்ரா. நல்லா இருக்கு. ஃபார் மை டியர் மணி மாமா. சூப்பர் தங்கம். நல்லா இருக்கு. ஓபன் பண்ணி கொடு. என்னது இது? என்னோட gift பாருங்க பாருங்க. என்ன மாத்திரையா? மட்டும் தான் வேற உள்ள இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப தோணுச்சுடா. மட்டும் தான் வேற நானே செஞ்சிருக்கேன். ஏ சூப்பர் தங்கம். நல்லா இருக்கு. மனோபத்திரக்கு அந்த மாதிரி பேக்கெட் கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும். இன்னும் வயகர பேக்கெட்டா? 10 என்னெல்லாம் நீங்க அலப்பறை பண்றீங்க. மணி சூப்பர். சூப்பர். இது பாத்தீங்கன்னா கனியாவோட கையால ஹேண்ட்மேட் பண்ணி ஹேண்ட்மேடா செஞ்சது. இது ஒரு காஃபிலையும் அவருடைய அன்பு தெரியுது.